ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க. இன்னைக்கு சித்திரை 1 இல்லையா, தமிழ் வருஷ பிறப்பு. சன்மார்க்கத்தில் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். என்ன நாள் சொல்லுங்கள்? ஏன்னா இது ஒரு சிறிய தகவல் மட்டும்தான் இருக்கும். ஒரு அறிவிப்பு வெளியிட்ட நாள். அது மட்டும் இல்லை, ஷடாந்த சன்மார்க்க சங்கம் துவங்கிய நாள் அப்படின்னு குறிப்பு தெரிவிக்கப்படுகிறது. அதுக்கு ஆதாரங்கள்லாம் இல்லை. ஆனால் கருங்கோயிலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எழுதி போட்டிருப்பாங்க, சங்கம் இன்று தான் துவங்கப்பட்டது. 1865 வருடம் சித்திரை 1 தேதி தான் நம்மளது சன்மார்க்க சங்கம் துவங்கப்பட்டது. இது நம்ம எல்லாரும் மறந்து போயிட்டுருக்கிறோம். இதை வெளிப்படுத்துறதுக்கு சங்கத்தினர் முனைவதில்லை. இன்றைக்கி தான் சங்கம் துவங்கப்பட்ட நாள். சன்மார்க்கத்தின் அஸ்திவாரம் இன்று தான் போடப்பட்டது இல்லைங்களா? இந்த தகவல் நிறைய பேருக்கு தெரியாது, இனிமேல் தெரிவிக்கப்பட வேண்டும். சரிங்களா? சித்திரை 1 தான் பெருமான் சன்மார்க்க சங்கத்தை துவங்கிய நாள். 1865 வருடம் கருங்குழியிலிருந்து. ஸோ சன்மார்க்கம் எங்கே தொடங்குச்சு அப்படின்னா கருங்குழியில் தொடங்கியதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அற்புதமான நாள் இவங்க தொடர்ந்து இந்த சித்திரை 1 முத்திரை பதிக்க வேண்டும் அப்படி தான் அவர் சொல்லுவார். சித்திரையில் முத்திரை அப்படின்னு தான் இந்த மாநாட்டுக்கு பேர் வைப்பாங்க. அது மாதிரி ஒரு முத்திரையை பதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த விழாவை ஏற்பாடு செய்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய முதற்க நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா எவ்வித தந்திரத்தாலாவது சன்மார்க்கத்தையும் திருவருட்பாவையும் வள்ளர் பெருமானையும் இந்த உலகிற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கம்தான் விழாக்களின் காரணம். இது அவங்கள விளம்பரப்படுத்திக்கிறதுக்கெல்லாம் இல்லை இல்லையா, எல்லாரையும் கௌரவப்படுத்துறதுக்காக இல்லை, சன்மார்க்கத்தை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழாவின் நோக்கம். சரிங்களா? அந்த விதத்திலே பெருமான் சங்கத்தை துவங்கிய இந்த அற்புதமான நாள். எதற்காக இந்த சன்மார்க்க சங்கம் துவங்கப்பட்டது? எதற்காக சன்மார்க்க சங்கம் துவங்கப்பட்டது? எதுக்காக? அவர் ரொம்ப போர் அடிச்சதா பெருமானுக்கு? என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஒரு சங்கம் துவங்கலாம் அப்படின்னு துவங்கியிருப்பாரா? எதற்காக துவங்கப்பட்டது? பேருற்ற உலகில் ஒரு சமய மத நெறியெல்லாம் பேய்பிடி புற்று பிச்சு பிள்ளை விளையாட்டென உணர்ந்திடாது போருற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயினார் இன்னும் வீண் போகாதபடிக்கே ஒரு புனிதம் ஒரு சன்மார்க்க நெறியை காட்ட வேண்டும் என்பதற்காக இறைவன் வள்ளர் பெருமான இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறார். ஸோ அந்த நெறியை காட்ட வேண்டும் என்பதற்காக சன்மார்க்க சங்கத்தை பெருமான் இந்த நன்னாளிலே துவங்கி வைக்கின்றார். எதுக்கு? இந்த சமய சண்டைகள் இன்னும் கூட நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பெருமான் என்ன பண்ணாரு? இது மாதிரி ஒரு சமய சண்டை, மத சண்டையில் மக்கள் என்ன போரில் மாளக்கூடிய அளவை விட இந்த சமய மத சண்டைகளிலே இறந்தவர்களின் எண்ணிக்கை ஏராளம் ஏராளம். அதனால பெருமான் என்ன பண்ணாரு? ஒரு சங்கத்தை உருவாக்க வேண்டும், சன்மார்க்கம் அதிலே இருக்க வேண்டும் என்று ஒரு சங்கத்தை துவங்குகின்றார்கள். அதுக்கு அடிப்படையாக என்ன வைக்கிறாரு? நாமெல்லாம் ஒரு சங்கமோ மன்றமோ அமைச்சா என்ன பண்ணுவோம்? உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு 1000 ரூபாய் கட்டணும், இல்லை 100 ரூபாய் கட்டு அப்படின்னு சொல்லி உறுப்பினர்கள் ஒரு சந்தா தான் விதிப்போம். நம்ம பெருமானும் சந்தா போட்டார். பெருமான் சந்தா போட்டார். ஒன்று இல்லை 2 இல்லை 3 சந்தா கட்டணும். பெருமானுடைய சங்கத்தில் சேரணும்னா 3 விதமான சந்தாக்களை கட்டணும். அப்போ தான் சன்மார்க்க சங்கத்தில் சேரவே முடியும் நம்ம. ஆனால் நம்ம இப்போ அப்படிலாம் இல்லை. சங்கத்தில் சேர்றதுக்கு நம்ம கண்டிஷனாக போடுறதே கிடையாது. வாங்க வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு சேர்த்துக்கிறோம். பெருமான் அங்கே 3 கட்டளைகளை பிறப்பிக்கின்றார். சன்மார்க்க சங்கத்தில் சேருவதற்கென்று சமய மத மார்க்கங்களை முற்றும் பற்றற கைவிட்டவர்கள் முதல் கண்டிஷன். ஏன்னா எதுக்காக அவர் வர்றாரு? இங்கே எல்லா பூசல்களையும் சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் இங்கே பிறந்திருக்கிறார்.
அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? சங்கத்துக்கு வரணும் அப்படின்னா சமய மத மார்க்கங்களை முற்றும் பற்றற கைவிட்டவர்கள் அவங்க தான் வரணும் இல்லையா? அடுத்தது, காமக்ரோதம் ஏற்படும் பொழுது அதை ஞான அறிவால் தடுத்து கொள்ளுபவர்கள் அவங்க தான் இங்கே வரணும். காமம்னா ஆசை, காமம்னா ஆசை, குரோதம்னா கோபம், விரோதம் இல்லையா? அது ஏற்படும் பொழுது ஞான அறிவால், ஞான அறிவுன்னு என்ன? அது பெரிய பிஹெச்டியா என்ன? ஒன்றுமே இல்லை. கோவப்பட்டால் அதனுடைய விளைவு என்ன ஆகும்? ஆசைப்பட்டால் அதனுடைய விளைவு என்ன ஆகும்? அதுக்கு பின்னாடி என்ன நடக்க போகுது? மேல் விளைவு நோக்காதே அப்படின்னு பாடுவார். அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்னு சிந்திக்கணும் பாருங்க. அதுக்கு பேர் தான் ஞான அறிவு. ஞான அறிவுன்னா உடனே என்னமோ ஏதோன்னா நினச்சி பயிரக்கூடாது. அடுத்து என்ன, இதனால என்ன விளைவு ஏற்படும் அப்படின்னு சிந்திக்கிறது தான் ஞான அறிவு. அப்போ காம குரோதம் ஏற்படும் பொழுது ஞான அறிவால் தடுத்து கொள்பவர்கள் இரண்டாவது கட்டளை. ஆச்சா? மூணாவது கட்டளை ரொம்ப முக்கியமான கட்டளை. சன்மார்க்க சங்கம் இன்னும் நாடு முழுவதும் விரிவடையாததற்கு காரணம் என்ன என்றால் இந்த கட்டளை தான். புலால் உணவை, கொலை புலை தவிர்த்தவர்கள். இங்கே தான் பெரிய செக்கு. எதுக்கு? சன்மார்க்க சங்கத்திலே நீ உறுப்பினர் ஆக வேண்டும் என்றால் இந்த 3 சந்தாக்களை செலுத்த வேண்டும். காசு பணம்லாம் கேட்கல. ஏன்னா பெருமானுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. நான் படைத்த பணங்களை பலகால் கிணற்றிலே எறிந்தேன், குளத்தில் எறிந்தேன், கேணியில் எறிந்தனன் என் தாய் அப்படிங்கிறார். அவர் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் என்ன பண்ணாரு? கையில் பணத்தை வச்சுக்கிறதுக்கு அருவருப்பாக இருக்குமா, தூக்கி போட்டுருவார். கையில் பிடிக்கிறதுக்கு அருவருப்பாக இருக்குமா. ஒரு கம்பளி பூச்சியை பிடிச்சா எப்படி இருக்கும்? நமக்கு உடனே உதறுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் பெருமான் பணத்தை தூக்கி போட்டார். அதனால் அவர் பணத்தை வசூல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சங்கம் ஆரம்பிக்கலை. சந்தா கட்டினா பணம் கட்டினா உறுப்பினர்னு சங்கம் ஆரம்பிக்கலை. ஒழுக்க நெறிகள். அது எப்படிப்பட்ட ஒழுக்க நெறிகள்? சன்மார்க்க ஒழுக்க நெறிகள். அந்த 3 நெறிகளை காட்டுறார். இது 3த்துக்கும் நீ சரியா, இது 3த்துக்கும் நீ சம்மதிக்கிறியா, அப்போதான் நீ சங்கத்தினுக்கு உறுப்பினராக வேண்டும். இது எப்போ? 1865 பெருமான் அப்போல்லாம் சமயப்பட்டு வச்சிருந்தாருன்னு சொல்லுவாங்க. பெருமானுக்கு முதல்ல இருந்தே அந்த சமயப்பட்டுலாம் கிடையாது. அவர் சமய தெய்வங்களெல்லாம் ஏன் பாடினார் அப்படின்னா, எடுத்த உடனே தெய்வம்லாம் யாரும் இல்லைன்னு சொன்னால் ஒரு பயம் உள்ளே வர மாட்டான். நாத்திகவாதி மட்டும்தான் உள்ளே உட்காந்துட்டு இருப்பான் இல்லையா? அதனால் என்ன பண்ணார்? எல்லா தெய்வங்களையும் பாடுறாரு. முருகனை பாடுறாரு, சிவனை பாடுறார், வடிவடி அம்மனை பாடுறார், ஏன் ராகவேந்திர ராமரை கூட பாடி இருக்கிறார். எல்லாரையும் பாடி என்ன பண்ணார்? ஆஹா, இவர் வள்ளலார் நம்ம ஆள் தான் போல இருக்குது, நம்ம தெய்வத்தெல்லாம் பாடுறாரு அப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் திரும்பி பார்க்குறாங்க. வள்ளலாரை திரும்பி பார்க்க வைக்கிறார். எவ்வித தந்திரத்தாலாவது நம் வழிக்கு கொண்டு வர வேண்டும். அப்படிதான் சரிங்களா? நம்ம எடுத்த உடனே ராமனும் மாண்டான் கிருஷ்ணனும் மாண்டான்னு பாரதியார் பாட்டு எடுத்து வச்சு பாடணும்னு வச்சுங்களேன், யாரும் இந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க. எந்த சாமி கும்பிடுறதுனாலும் கும்பிடு பாடினேன் நான். எல்லாம் நல்லா கும்பிடு, அந்த சாமியை நல்லா கும்பிடு, இந்த ஒழுக்கத்துக்கு வந்துட்டு சாமி கும்பிடு, அப்போ தான் அது பலனை தரும்னு சொல்லக்கூடியவன் தான் நான் இல்லையா? அப்போது இந்த சன்மார்க்க சங்கம் துவக்கப்பட்ட இந்த நாளில் இந்த 3 கட்டளைகளை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எவ்வளோ பேர் இந்த 3 கட்டளையில் பாஸ் பண்ணுவோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சமய மத மார்க்கங்களை முற்றம் பற்றற கைவிட்டவர்கள், ரொம்ப சிறப்பு இல்லையா? காம குரோதம் ஏற்படும் பொழுது ஞான அறிவால் தடுத்து கொள்பவர்கள், கொலை புலை தவிர்த்தவர்கள். இந்த 3 இருந்தால் சன்மார்க்க சங்கத்துக்கு உறுப்பினர் ஆகலாம். 1865 முதல்ல என்ன பண்ணார்? பெரிய ஃபில்டர் போட்டு வடிகட்டிட்டார் இல்லையா? ஆனால் உலகியலீர் மரமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர்னு தான் பாடினார். உலகியலீர்னு எல்லாரையும் தான் கூப்பிடுறாரு இல்லையா? ஆனால் முதல்ல ஒரு ஃபில்டர் வடிகட்டுறார். நீங்கள்லாம் அப்படியே வெளியிலே இருங்க, மற்றவங்கெல்லாம் வெளியிலே இருங்க, இந்த 3க்கு யார் ஒத்துக்கிறீங்களோ அவங்க மட்டும் உள்ளே வாங்கன்னு கூப்பிடுறார். அப்போ நிறுத்தினாரா இல்லையா? ஃபில்டர் பண்ணாரா இல்லையா? ஃபில்டர் பண்ணணும். அதுதான் சன்மார்க்க சங்கத்தை துவங்கிய இந்த நாளில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். யார் வேணாலும் வாங்கப்பா, காசு நிறைய டொனேஷன் கொடுப்பாரா, சேர்த்துக்கலாம். நம்ம எப்படி இருக்கிறோம்? டொனேஷன் நிறைய கொடுப்பாரா, சேர்த்துக்கலாம். இடம் கொடுத்துருக்கிறாருங்க, சங்கத்துக்கு இடம் கொடுத்துருக்கிறாரு, அதனால் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நம்ம அரவணைச்சிக்கலாம்னா தவறு, தவறு. பொருளிலே, இந்த உலகம் பொருளிலே இருப்பது ஆதலினால், இந்த உலகமே பொருளில் தான் இருக்குது. நம்ம அத்தனை பேர் எதுக்கு பாடுபட்டு இருக்கிறோம்? சம்பாதிக்கிறதுக்கு தான் இல்லையா? எவ்வளோ சம்பாதிக்க முடியும், எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ சம்பாதிக்கலாம், உழைச்சிட்டே இருக்கிறான். ரிட்டையர்மெண்ட்டு கவர்மெண்ட் 60 வயசு கொடுத்து வீட்டுக்கு அமிச்சா கூட போதுண்டா உழைச்சது, இனிமேலாவது வாழ்க்கையை கொஞ்சம் நல்லா அமைதியாக வாழுன்னு அமிச்சா கூட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா இன்னும் ஓடுறான். சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும். என்ன பண்ண போகிற சம்பாதிச்சு? உலகத்திலேயே பெரிய வீரன் நெப்போலியன்
அவர் இறந்து போகும்போது அவர் சொல்லிட்டாரு, என்னுடைய சவ ஊர்வலம் எப்படி இருக்கணும்னு. எப்படி இருக்கணுமா? எல்லாம் பொட்டிக்குள்ளே வச்சு பூட்டி தானே எடுத்துகிட்டு போவாங்க. அவர் சொல்லிட்டார், என்னோட 2 கையும் பொட்டிக்கு வெளியில் தெரிகிற மாதிரி வைக்கினார். என்ன அப்படின்னா, நான் எதையுமே எடுத்துகிட்டு போகலையா, எல்லா நாடுகளையும் ஜெயித்தேன், எல்லாத்தையும் ஜெயிச்சு நான் வெற்றி கொண்டு மாவீரனாக இருக்கிறேன். ஆனால் நான் எதை எடுத்துகிட்டு போகிறேன்னு இந்த உலகம் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் ஒன்றுமே எடுத்துக்கிட்டு போகல அப்படிங்கிற இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருடைய சவப்பெட்டிக்கு வெளியில் 2 கையும் இப்படி வச்சுக்கிட்டு தான் எடுத்துகிட்டு போக சொன்னார். நாமெல்லாம் எதை கொண்டு வந்தோம் அதை இழப்பதற்கு, அல்லது எதை சம்பாதித்தோம் அதை இழப்பதற்கு, இல்லை எதை எடுத்து செல்ல போகிறோம்? எதையாவது எடுத்துகிட்டு போக போகிறோமா? இல்லை. சன்மார்க்க சங்கம் இதைத்தான் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. ஸோ சங்கம் ஆரம்பிக்கும் போது இந்த கண்டிஷன் கொடுத்தாரு இல்லையா? அதுக்கப்புறமா அருள் அடையணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு மறுபடியும் ஒரு 3 கண்டிஷன் கொடுக்குறாரு. அருள் அடையணும்னா டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வந்து அருள் அடைஞ்சிடலாமா? இல்லை மாதம் மாதம் வடலூருக்கு போயிட்டு வந்து அருள் அடைஞ்சிடலாமா? தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அப்படின்னு அருள் அடைஞ்சிடலாமா? இல்லை டெய்லி அகவல் படித்தா அருள் அடைஞ்சிடலாமா? என்ன பண்ண அருள் அடைய முடியும்? அதுக்கு ஒரு 3 கட்டளை பெருமான் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இந்த சங்கத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். நாம தான் புரிதல் இல்லாமல் சங்கத்தை ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி நடத்திட்டு இருக்கிறோம். சங்கத்தை எப்படி நடத்துகிறோம்? கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி நடத்திட்டு இருக்கிறோம் இல்லையா? ரொம்ப தெளிவாக வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஜீவர்களிடத்திலே தயவு, ஆண்டவனுடைய அருளை அடைய வேண்டும் என்றால் ஜீவர்களிடத்திலே தயவு, பிரபஞ்ச போகத்தில் வெறுப்பு, பிரபஞ்ச போகத்தில் வெறுப்பு, ஆண்டவரிடத்தில் அன்பு, இவை 3ம் மாறாதிருந்தால் கடவுளின் அருளை பெறலாம். இங்கே எங்கேயாவது அகவல் படி வடலூருக்கு வா அப்படின்னு இருக்குதா? எங்கே இருந்தாலும் நம்மளால் அருளை அடைய முடியும். இதெல்லாம் பண்ண முடியாததுனால நம்ம என்ன பண்ணுறோம்? வடலூருக்கு ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் பண்ண முடியல. உட்கார்ந்த இடத்துலேருந்து நம்மளால் ஆண்டவனுடைய அருளை பெற முடியும். எந்த மூலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவனை நம்மிடத்திலே வரவழைப்பது தான் சுத்த சன்மார்க்கம். சன்மார்க்கம் மட்டும்தான் ஆண்டவனை உன்னிடத்திலே வரவழை. அவர் என்ன பண்றார்? ஆண்டவர் அவர் இங்கே வரட்டும், அவரு இங்கே வரட்டும். நம்மளை தேடி தான் ஆண்டவர் வரணுங்க. நாம் ஆண்டவரை தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. எப்படிங்க நம்மளால் ஆண்டவர் தேடி போக முடியும்? ஆண்டவர் எங்கே இருக்காருன்னு தெரியுமா? நமக்கு எங்கே இருக்கிறாரு தெரியுமா? சரிங்க, இங்கே தான் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாமே. யார் ஆண்டவர் அடுத்து தெரியணும். முதல்ல ஆண்டவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியணும். அப்படியே நம்ம அங்கே போனாலும் அங்கே ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க. அதில் ஆண்டவர் யார் நமக்கு எப்படி தெரியும்? ஏற்கனவே பார்த்துருக்கிறோமா? முன்ன பின்ன என்ன பாபுன்னு முன்ன பின்ன அவர் பார்த்துருக்கிறாரு. அதனால கூப்பிட்டு வச்சு இங்கே பேச வைக்கிறாரு இல்லையா? இப்பொழுது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பேசுவார் அப்படின்னு அப்போ உட்காந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? இங்கே என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. ஏன்னா ஆண்டவரை நமக்கு தெரியாது. அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியாது, எப்படி இருப்பாருன்னு தெரியாது. அப்போ நீ எப்படி போய் ஆண்டவர் அடைய முடியும்? வள்ளல் அவருடைய கேள்வி அதுதான். நீ எப்படி போய் ஆண்டவர் அடைய முடியும்? அவர் எங்கே இருக்காரு தெரியாது, எப்படி இருக்காரு தெரியாது. எந்த ரூட்டில் போகணும்? பஸ்ஸில் போகணுமா, நடந்து போகணுமா, மாட்டு வண்டியில் போகணுமா, குதிரை வண்டியில் போகணுமா, காரில் போகிறோமா, ஏரோப்ளேனில் போகணுமா, எப்படி போகணும் தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்? நீ உட்கார்றா, உன் இடத்துக்கு ஆண்டவனை வரவை அப்படின்னாரு. அதுதாங்க சுத்த சன்மார்க்கம். நம்ம இடத்துக்கு ஆண்டவனை வர வைக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுறது? எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே. இங்கே கூட தவறாதான் அதை உச்சரிச்சிங்க. தயவு செய்து அனைத்து சன்மார்க்கிகளும் திருத்தி கொள்ள வேண்டும். எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாளையே ஏத்து. எல்லாம் வல்லான் தனையே ஏத்துன்னா எல்லா புத்தகத்திலும் இப்போ வந்துட்டு இருக்குது. பழைய அருட்பாவை எடுத்து பாருங்க. தாளையே ஏத்து. இறைவனுடைய தாள் அப்படின்றது திருவடி. இறைவனுடைய திருவடியை ஏற்றி பிடிக்கணும். எல்லாம் வல்லான் தாளையே ஏத்து. அப்போ என்ன பண்ணணும்? இறைவனுடைய திருவடிகளை இருக பிடித்து கொண்டேன் பதத்தை இனி நான் விடுவேனோ, எந்தாய் பாதம் பிடித்த கையால் வேறு தொடுவேனோ. ஒருத்தரை பிடிங்க. கற்புன்னு அதுதானுங்களே. ஏதாவது ஒருத்தரை பிடிக்கணும், இருக பிடிச்சிக்கோங்க. மார்கண்டேயர் தான் மாண்பறிந்திலையோ வள்ளல் பெருமான் சொல்றார். மார்கண்டேயர் என்ன பண்ணாரு? சிவபெருமானை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டாரு. அவர் ஒன்றும் மரணத்தெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு எந்த பாடம் படலை. மார்கண்டேயன் எதுவும் பண்ணலை. அவர் பண்ண ஒரே விஷயம் என்ன? இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டார். இறைவனை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாரு. அப்போ யமனை உதைச்சது யாரு? மார்கண்டேயன் உதைக்கல, சிவபெருமான் யமனை உதைக்கிறார். எதுக்கு? மார்கண்டேயனை தூக்கிட்டு போகக்கூடிய வந்த யமனை உதைச்சது யாரு? சிவபெருமான். அப்போ நமக்கு யமன் வந்தா நம்மளால உதைக்க முடியுமா? யமனை உதைக்க முடியாது. யார் உதைக்க முடியுமோ அவரை பிடிச்சிக்கணும். இப்போ யாரால யமனை உதைக்க முடியும்?
வள்ளல் பெருமானால் உதைக்க முடியும். ஏன் அப்படின்னா, ஒருவனால் அனந்தம் பேர்களுக்கு நன்மை உண்டாம், நம்பியிருங்கள், என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நமக்கெல்லாம் நன்மை யாரால் கிடைக்க போகுது? வள்ளல் பெருமானால் தான் கிடைக்க போகுது. அப்போ நம்ம யாரை பிடிச்சிக்கணும்? பெருமானை பிடிச்சிக்கணும். எல்லாம் நேராக சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்துடுது. நேராக சுத்த சன்மார்க்கம் எடுத்த உடனே ஒரு சங்கத்துக்கு வந்த உடனே அவங்களுக்கு வேணுங்கிறது நேராக துரியம் துரியாதீதம். அப்படி தான் உயர்ந்த நிலை. எப்போ மரணமில்லா பெருவாழ்வு அடையிறது? சங்கத்துக்குள்ளார அன்றைக்கி தான் வந்திருப்பான். வந்தவன் அவனுடைய பேச்சு என்ன தெரியுமா? மரணமில்லா பெருவாழ்வு அடையணும். என்னத்தையே விட்டுட்ட, இங்குள்ள ஒன்றையும் பொருளாக எண்ணாதீர்கள், எல்லாவற்றிற்கும் காரணமான பற்றுகளை எல்லாம் ஒழிக்க வேண்டும், எல்லாவற்றையும் விட்டு விட்டதினால் வந்த லாபம் இது. பெருமான் சொல்கிறார். என்னத்தை விட்டுருக்குறோம்? நம்ம எதையாவது விட்டுருக்குறோமா? ஒரு நிலைகள் இருக்குதுங்க. நேராக உள்ள நுழைஞ்ச உடனே மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னா அது எப்படி முடியும்? அப்போ என்ன பண்ணணும்? அதுக்குன்னு வழிமுறைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்தால் தான் ஞானத்துக்கே வர முடியும். நேராக ஞானம்தான். சுத்த சன்மார்க்கம் அப்படின்னா திருநீர் வைக்காத, 5 திருமுறை படிக்காத. இந்த ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்குது. சரியை கிரிய யோகம் ஞானம், தாச மார்க்கம், சர்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம். அந்த 4 குறவர்கள் எல்லாருக்கும் தெரியும். அவங்கள தான் எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. தாச மார்க்கம் ஆண்டான் அடிமை, சர்புத்திர மார்க்கம் அப்பா புள்ள, சகமார்க்கம் தோழன், சன்மார்க்கம் ஒன்றுக்குள்ள ஒன்று ஆயிடுச்சு. நான் வேறு நீ வேறு இல்லைன்னு சொல்கிறது தான் சன்மார்க்கம். அப்போ சன்மார்க்கம்னாலே அந்த இறை ஒன்று ஆகிறது தான் சன்மார்க்கம். நானும் இறைவனும் வேற வேற இல்லைன்னு உணர்றது தான் சன்மார்க்கம். பெற்றேன் என்றும் இரவாமை பேதம் தவிர்ந்தே இறைவனனை உற்றே கலந்தான், நான் அவனை உற்றே கலந்தேன், இருவரும் ஒன்றானேன்னு வள்ளலார் பாடுறார். இப்போ பெருமானும் இறைவனும் வேறு வேறு அல்ல. வள்ளலார் தான் இறைவன், இறைவன் தான் வள்ளலார், இல்லையா? அப்போ இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக நமக்கு என்ன வேணும்? இந்த நிலையை நம்ம அடைய வேண்டும்னா ஜீவர்களிடத்திலே தயவு. அதனால்தான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை வள்ளல் பெருமான் அவ்வளவு வலியுறுத்துறதுக்கு காரணம், அருளை அடைய வேண்டும் என்றால் அதற்கு முதல் காரணம், முதல் விஷயம் நம்ம என்ன பண்ணணும்? ஜீவர்களிடத்திலே தயவு. அதுக்கு பேர் தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். அடிப்படை. நம்மள்டெல்லாம் ஜீவகாருண்யம் இருக்குதா இல்லையா? இருக்கா? ஜீவகாருண்யம் இல்லைன்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லார்கிட்டையும் ஜீவகாருண்யம் இருக்கு, இல்லையா? எல்லார்கிட்டையும் ஜீவகாருண்யம் இருக்கு. ஏன் எல்லார்கிட்டையும் ஜீவகாருண்யம் இருக்கு? ஜீவகாருண்யம் எல்லார்கிட்டையும் ஏன் இருக்கு? ஆன்மாவின் இயற்கை குணம் ஜீவகாருண்யம். நம்மளுடைய ஆன்மா இருக்கு இல்லையா, அது இயற்கையாகவே அந்த தயவோடு தான் அது இருக்கு. அதில் தான் வள்ளல் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை எழுதுகிறார். வள்ளல் பெருமானின் முதல் நூல் எது தெரியுங்களா? முதல் நூல் எது? 1854 வள்ளல் பெருமான் மனுமுறை கண்ட வாசகம்ன்ற நூலை வெளியிடுறார், எழுதி வெளியிடுறார். மனுமுறை கண்ட வாசகம் மொத்த சுத்த சன்மார்க்கமும் அந்த மனுமுறை கண்ட வாசகத்தை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது முழுசா. 6ஆம் திருமுறை சுத்த சன்மார்க்கத்தின் முடிவு என்னன்னா 1854 வள்ளல் பெருமானுக்கு 31 வயசு இருக்கும்போது எதை எழுதினாரோ அதுதான் 51 வயசு வரைக்கும். அவருடைய முதல் நூல்லேருந்து கடைசி பாடல் வரைக்கும் அந்த கருத்து தான் சொன்னார். மனுமுறை கண்ட வாசகம் என்ன கருத்து சொல்லப்பட்டது? கண்ணுக்குட்டியோட உசிராக இருந்தாலும் சரி, இளவரசனுடைய உயிராக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை, ரெண்டும் உயிர் தான். மனுமுறை கண்ட வாசகத்தோட கரு அதுதானே. எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணுதல் தான் மனுமுறை கண்ட வாசகத்தின் மூல கருத்து. அது 1854. 1874 பெருமான் அதை தான் சொல்கிறார். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமையுடையவர் யாவர் அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தெரிந்தேன். அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விழைந்ததாலோ. அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எடுபடி வேலை செய்யறதுக்கு வள்ளல் பெருமான் தயாராக இருக்கிறார். எப்படி? அவர் என்ன நிலை அடைகிறாரு? ஆனால் நமக்கு யாருக்கு எந்த உயிருக்கும் பேதம் இல்லாமல்
எல்லா உயிரையும் நம்ம உயிர் மாதிரி யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு எடுபடி வேலை செய்யறதுக்கு பெருமான் தயாராக இருக்கிறேன்னு பாடுறார். அப்போ எப்பேற்பட்ட நிலை! அவர் முதல் கருத்திலிருந்து முடிந்த முடிவாக சொல்லுவது எல்லாம் ஒன்று தான். 5 திருமுறை படிக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதை விட ஒரு மூடத்தனம் வேற ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவர் 1854 1874 வரைக்கும் இந்த கருத்தை தான் திருப்பி 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 சொல்கிறார் இல்லைங்களா? அதனால் அந்த எத்துணையும் பேதமுறாது எல்லா உயிரையும் நம்ம உயிர் மாதிரி பார்க்கக்கூடிய அந்த உணர்வை வரவழைத்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வு வந்தவன் எவனோ அவனே இறந்தவரை எழுப்ப வல்லவன், அவனே ஆண்டவனும் ஆவான். ஒரு மனுஷன் எப்போ இறைவன் ஆகிறான் அப்படின்னா, எப்போ இறைவன் ஆகிறான்? எல்லா உயிரும் சமம், எல்லா உயிரும் நம்ம உயிரை போலது தான் அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவனால் செத்தவன் எழுப்ப முடியுமா? அந்த உணர்வை வரவழைத்து கொள்ளுபவன் எவனோ அவனே இறந்தவரை எழுப்ப வல்லவன். 1874 சொல்கிறார், மறையறதுக்கு முன்னாடி, திருக்காப்பிட்டு கொள்றதுக்கு முன்னாடி சொல்கிறார், அவனே ஆண்டவனும் ஆவான். அப்போ அது எது? ஜீவர்களிடத்திலே தயவு. அடுத்தது பிரபஞ்ச போகத்தில் வெறுப்பு. சுத்த சன்மார்க்கம் அருட்பாலாம் படித்தாதான் நம்மளுக்கு ஞானம் வருமா? இல்லை. இந்த 6 கட்டளைகள் அவ்வளோதான். முதல்ல 3, அப்புறம் ஒரு 3. இந்த 6 கட்டளையும் பின்பற்றினால் அருள் நமக்கு அதுவே வந்து கொட்டும். நாம் தேடி போகவே வேண்டியது கிடையாது. ஜீவர்களிடத்தில் தயவு. நம்ம காமராஜர்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? அவர் புலால் உண்ணக்கூடியவர். காமராஜர் புலால் உண்ணக்கூடியவர் தான். ஆனால் அவர்கிட்ட இருந்த இரக்கம் இருக்குது தெரியுங்களா? தொலைநோக்கு பார்வை. அவருக்கு அப்பளமா இன்னும் யாரும் அணை கட்டவே இல்லை. காமராஜர் கட்டினதான் கடைசி அணை. அதுக்கப்புறமா இன்னும் யாரும் அணை கட்டலை. அந்த தொலைநோக்கு பார்வை அதுக்கப்புறம் யார்கிட்டையும் இல்லை. தண்ணி பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுவாங்க நாட்டு மக்கள்? யாராவது சிந்திச்சாங்களா? சிந்திக்கவே இல்லை. காமராஜர் ஒரு தடவை இந்த சத்துணவு குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுற திட்டம் யார் கொண்டு வந்ததுன்னா காமராஜர். ஏன் கொண்டு வர்றாருன்னா, அவர் அப்படியே காரில் போய்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கிராமம், ஒரு பையன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். இவர் என்ன பையன் மாடு மேய்ச்சிருக்கிறான், காரை நிறுத்தி அவனை கூப்பிடுறாரு. என்ன தம்பி மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறீங்க, பள்ளிக்கூடம் போகலையான்னு. அந்த பையனுக்கு இவர் முதல்வரெல்லாம் தெரியாது. அவன் ரொம்ப அப்படியே துடிப்பாக கேட்டான், நான் பள்ளிக்கூடம் போயிட்டா யார் சோறு போடுவா? நான் பள்ளிக்கூடம் போயிட்டா யார் சோறு போடுவா அப்படின்னு கேட்டான். இவருக்கு ஒன்றும் புரியல. ஏன்? அப்புறம் நான் பாட்டுக்கு பள்ளிக்கூடம் போயிட்டால் மாடு மேய்ச்சி இதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் எங்கள் குடும்பமே நடக்குது, அதனால் யார் சோறு போடுவான்னு கேட்டார். காமராஜர் சரின்னு கிளம்பி போயிட்டார். நேராக ஆஃபீஸ் போய் அவர் போட்ட முதல் திட்டம் என்ன தெரியுமா? குழந்தைகளுக்கு உணவு. பசங்களை ஸ்கூலுக்கு வர சொல்லு, நான் சாப்பாடு போடுறேன். பசங்களை ஸ்கூலுக்கு வர சொல்லு, நான் சாப்பாடு போடுறேன். காமராஜர் அன்றைக்கி ஆரம்பித்தார். வள்ளல் பெருமான் ஆரம்பிக்கிறார். வள்ளல் பெருமான் என்ன ஆரம்பிக்கிறார்? ஞானத்துக்கு வரணும்னு சொல்கிறீங்களே, சோறு யார் போடுவான்னு கேட்குறாங்க. ஆண்டவர் இறை நினைப்பாவே இருக்குது. 24 மணி நேரம் இறை சிந்தனையாக இருந்தால் சோறு யார் போடுவாங்க? வள்ளல் பெருமானை நோக்கி கேட்குறாங்க மக்கள். நீ போடுவியா சோறு? வள்ளல் பெருமான் சொல்ற, நான் போடுறேன், நீ வா, ஞானத்தை அடை. மனிதனாக பிறந்தது எதற்காக சிந்திச்சு பாருன்னார். மனித தேகம் எதுக்காக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது? எதுக்காக? நல்ல வீடு வாசல் பங்களா காரு, பேரன் பிள்ளைங்க பேத்தி கொள்ளு பேத்தி அப்படின்லாம் நல்லா வாழ்ந்து செத்து போகிறதுக்கு அந்த மனித தேகம் கொடுக்கப்பட்டது. நான் யார் என்பதை உணர்வதற்காகத்தான் இந்த மனித தேகம் கொடுக்கப்பட்டது. ஏங்க, மிருகங்களும் வாழுது, செத்து போகுது. மிருகங்களும் வாழுது, இனப்பெருக்கம் பண்ணுது. நாமளும் வாழறோம், இனப்பெருக்கம் பண்ணுறோம், நாமளும் செத்து போகிறோம். என்னங்க வித்தியாசம்? மிருகம் பறவை ஓர் அறிவிலிருந்து 5 அறிவு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்கும் 6 அறிவுன்னு சொல்கிற நம்மளுடைய வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? நாம் ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கிறோம், சாப்பாடை சமைச்சு சாப்பிட்றோம். வேறு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? வீடு கட்டின்னு இருக்கோம்னு சொல்லலாம். தூக்கணாங்குருவி கட்டக்கூடிய அந்த கூடு இது வரைக்கும் எந்த இன்ஜினியராலும் கட்ட முடியல. ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ கூட ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது எப்படி அந்த அந்த இழையை வந்து பின்னுது அப்படின்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அடுத்தது இந்த எறும்பு புத்து இருக்கு இல்லையா, நல்லா அது பாட்டுக்கு 5 அடி 6 அடி கட்டியிருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா அவ்வளவு சின்ன சின்ன அறைகள். அது எப்படி தான் அந்த அறையை உண்டு பண்ணுச்சு அப்படின்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க.
அப்போது இந்த 5 அறிவு இருக்கக்கூடிய அது என்ன பண்ணுதோ, 6 அறிவு இருக்கக்கூடிய நாம் என்ன பண்ணுறோம்? எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. எல்லாம் ஒன்றா. இன்ஃபேக்ட் அதுக்கெல்லாம் நம்மளை விட இன்னும் புத்திசாலியாக இருக்குது. அவைகள் எப்படி படைக்கப்பட்டதோ அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. நாம் எதற்காக படைக்கப்பட்டோமோ அப்படி வாழறதே இல்லை. இந்த மனித தேகம் நம்மை உணர்ந்து கொள்வதற்காக படைக்கப்பட்ட தேகம். நமக்குள் இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து கொள்வதற்காக படைக்கப்பட்டது தான். இந்த மனித தேகம் ஆன்ம லாபத்தை அடைவதற்காகவே கொடுக்கப்பட்ட தேகம். நம்ம யாராவது ஆன்ம லாபத்தை பற்றி பேசுகிறோமா? உலகியல் லாபங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆன்ம லாபத்தை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த மனித தேகம் ஆன்ம லாபத்தை அடைவதற்காக மட்டுமே கொடுக்கப்பட்ட தேகம். அப்பேற்பட்ட தேகத்தை வச்சுக்கிட்டு என்ன அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த 6வது அறிவு, அது என்னங்க 6வது அறிவு? பகுத்தறிவும்பாங்க. பகுத்தறிவு அப்படிங்கிறதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? நம்மை உணர்ந்து கொள்வதுதான், நம்மை தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு தான் 6வது அறிவு. நான் யார்? எல்லாரும் நான் யாருன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? நான் யாருன்னா உங்களெல்லாம் நீங்கள் யாருன்னு கேட்டா என்ன நீங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் மூப்பா பாபுன்னுவேன். நானா மூப்பா பாபு? என்னுடைய பெயர் இந்த தேகத்திற்கு கொடுக்க அடையாளம் காண்பதற்காக, இந்த தேகத்தை, இந்த மனித உருவத்தை அடையாளம் காட்டுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் தான் மூப்பா பாபு. உண்மையிலே நான் யார் இன்னும் தெரிஞ்சிக்கல. நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சா? எனக்கு தெரியல. அந்த ஆன்மா எங்கே இருக்குது? உள்ளதானே இருக்கு. அந்த ஆன்மாவை நான் தெரிந்து கொண்டால்தான் இந்த மனித தேகம் கிடைத்ததற்கு உண்டான. அப்போ அது எப்பொழுது சாத்தியமாகும்? நம்மை நாம் புரிந்து கொள்வது எப்பொழுது சாத்தியமாகும் என்றால், பிரபஞ்ச போகத்தில் வெறுப்பு வந்தால் தான் சாத்தியம். பிரபஞ்ச போகம்னா என்ன? இந்த உலகியல் விவகாரங்கள். நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது, இது பத்தாதுன்னு சொல்லிட்டு பவுடர் போட்டுக்கிறது, கொஞ்சம் முடி நரைச்சதுன்னா நரைச்சிக்கிட்டு போட்டோமே, என்னங்க டை அடிச்சுக்கிறது. அது வெள்ளையான என்ன தப்பு? ஆயிட்டு போட்டோமே. நாம் சரியாக இல்லை, உடம்பை சரியாக பார்த்துக்கல, அதை வெளிப்படுத்துது. மரணத்தை நோக்கி நம்ம ரெடி ஆகிட்டோம். முதல் சாவு மணி எது தெரியுமா? முதல் வெள்ளை முடி தான். சாவு மணி அடிச்சாச்சுன்னு அர்த்தம். மணி அடித்தாச்சு, டிக்கெட்டு ரிசர்வ் பண்ணியாச்சு, நமக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணியாச்சு. முதல் வெள்ளை முடிக்க டிக்கெட் ரிசர்வ் பண்ணியாச்சு. அப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஃபுல்லாக வெள்ளை ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்ம், டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தோல் சுருங்குது. கீழே உட்காந்தா எழுந்துக்க முடியல, எதையாவது பிடிச்சிக்கிட்டு தான் எழுந்துக்கணும். இதெல்லாம் என்ன ஆச்சு? கன்ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது, நெருங்கிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? அதுக்கு தான் இதெல்லாம் அடையாளம். அந்த அடையாளத்தையே மறைக்கிறோம். அதை மறைச்சிட்டா நம்ம அப்படியே மரணத்தை விட்டு தூரம் போயிடுவோமா? இதுதான் பிரபஞ்ச போகத்தில் ஆசை. என்னை எல்லாரும் இளமையாகவே பார்க்கணும். பாபு பார்த்தீங்களா, 62 வயசாச்சு, இன்னும் ஒரு முடி கூட கருக்கலை. மேட்ரு வந்து அதில் தண்ணி ஊற்றினீங்கன்னா தெரிஞ்சிடும். போய் எல்லாரையும் அப்படியே தண்ணியில் முக்கி எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து அவங்களுடைய உண்மையான சொரூபம் தெரிஞ்சிடும். ஏன் அந்த மறைப்பு வேண்டாமே? ஆமாய்யா, நரைச்சிருச்சியா, நான் சரியாக வாழலையா, என்னுடைய வாழ்வியல் முறை சன்மார்க்க முறைப்படி இல்லை, தலைமுடி நரைச்சிருச்சு. உண்மையை ஒத்துக்கலாம். உண்மையை ஒத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். வேணுமா வேண்டாமா? உண்மையை ஒத்துக்கிறதுக்கு பெரிய தைரியம் வேணும் இல்லையா? அந்த தைரியம் இருந்தால் தான் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும். ஏமாற்றிக்கிட்டே இருந்தோம்னா யாரை ஏமாத்துகிறோம்? மற்றவங்கள ஏமாற்றிட்டு இருக்கிறோம், நம்மளே ஏமாற்றிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு நாள் மொத்தமாக ஏமாந்து போயிடுவோம் இல்லையா? அதனால் இந்த பிரபஞ்ச போகத்தில் வெறுப்பு. வெறுப்புன்னா அடைச்சி போயா, இது வேண்டாம். பிரபஞ்ச போகத்தில் வெறுப்பு வர வேண்டும். முதல்ல என்ன வேணும்? ஜீவர்களிடத்திலே தயவு இருக்கும். அப்போ தான் ஆண்டவனுடைய அருள் நம்ம பெற முடியும். நம்ம எங்கேயும் போய் தேடவே வேணாம், அவன் வந்து கொடுப்பான். யார்? பாபு ரொம்ப இரக்கத்தோடு இருக்கிறானே, அவனை தேடி போகலாம் அப்படின்னு ஆண்டவன் தேடி வருவான். பிரபஞ்ச போகத்தில் வெறுப்பு. பாரியா, என்ன கொடுத்தாலும் வேணாங்கிறேன், இவன் எது மேலேயும் பற்று இல்லை, எது மேலேயும் ஆசை இல்லை அப்படின்னு ஆண்டவன் தேடி வருவான். ஆண்டவன் தேடி வருவதற்கு 2வது கண்டிஷன் பிரபஞ்ச போகத்தில் வெறுப்பு. 3வது ஆண்டவரிடத்திலே அன்பு. இந்த அன்புங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன சொல்லுவோம்?
என் பொண்டாட்டி மேலே நான் உயிரே வச்சுருக்கேன், அவங்க என் புருஷன் மேலே நான் உயிரே வச்சுருக்கேன். நம்ம அப்பாவுக்கு பெற்றோர்கள் என்ன பண்ணுறோம், பிள்ளைங்க மேலே உயிரே வச்சுருக்கு. யாராவது செத்து போனால் துக்கம் 3 நாள் இல்லை 3 மாதம், அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வேலைக்கு பார்க்குறோம். உயிரே வச்சுருக்கணும், உயிர் போயிருதா என்ன? போக மாட்டேங்குது, அடுத்த வேலையை பார்க்குறான். ஒரு மனைவி இறந்து போயிடுச்சுன்னா அடுத்து யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு திட்டம் போட்டு வச்சிடறான். மனைவியோட காரியத்துக்கு முன்னாடியே அடுத்து யாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு திட்டம் போட்டுடுறான் இல்லையா? அப்படி தான் இருக்குது. அப்போ எங்கேருந்து, அப்போ இந்த அன்புங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, இறைவனிடத்திலே மட்டும்தான் நம்மளால் அன்பு செலுத்த முடியும். நம்ம மற்ற ஜீவர்களிடத்தில் காட்டுறதுக்கு பேர் அன்பு கிடையாது, பற்று, பாசம். அதுக்கு பேர் என்ன? பாசம். அந்த பாசம்தான் நம்ம இறைநிலை அடையிறதுக்கு பெரிய தடை. அந்த பாசம்தான் இறைநிலை அடையிறதுக்கு பெரிய தடை. தாய் தடை என்றேன், தாரமே தடை என்றேன், சேய் தடை என்றேன், இந்த சிறுதடையெல்லாம் தீர்ந்தது, அப்புறம் கூட எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே, என்னடா தடை? தோய் தடை. சன்மார்க்கத்திலே தோயவில்லை. பொத்திய மலப்பினி புழு குரம்பைதான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகிய திகழும் என்பது சத்தியம் சத்தியம் ஜகத்தொழிர்களேன்னு வள்ளலார் பாடுறார். சன்மார்க்கத்தை உடம்புல அப்படியே சேர்க்கணுங்க. உடம்பு ஃபுல்லாக நாடி நரம்பு தசை ரத்தம் மூளை சுக்கிலம் எல்லாத்துலேயும் சன்மார்க்கம் கலந்திருக்க வேண்டும். அப்போ தான் இந்த தேகத்தை நித்திய தேகமாக்க முடியும். ஸோ காமராஜர் அவருடைய வரலாறு படிச்சிங்கனாலே ரொம்ப அழகாக அந்த இரக்கத்துக்கு உதாரணத்தை நம்ம எடுத்து காட்டலாம். அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை கூப்பிட்றாரு, ஐஏஎஸ் ஆஃபீஸர் வீட்டுக்கு வர்றாரு, காமராஜர் அவருக்கு ஒரு டீ கொடுக்குறாரு. டீ கொடுத்துட்டு ஏதோ வேலையை உள்ளே போயிட்டு வராரு. இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த டீயை குடிக்கவே இல்லை, அப்படியே வச்சுட்டு இருக்கிறார். காமராஜர் என்ன காணும், அந்த டீ இன்னும் குடிக்கலையே அப்படின்னு. இல்லை, அதில் ஒரு விழுந்திருக்குது, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன்னாராம் ஐஏஎஸ் ஆஃபீஸர். காமராஜர் உடனே பதட்டப்பட்டு ஓடி போய் அந்த டீயை தூக்கி அந்த எடுத்து போட்டார் வெளியே. எடுத்து வெளியே போட்டார். ஏயா, உனக்கு அந்த டீ தான் பிரச்சனை, அந்த ஈக்கு உயிர் பிரச்சனை. ஆனால் அந்த ஈயோட உயிரை பற்றி நீ கவலைப்படாமல் அந்த டீயை எப்படி குடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தியே, நீ இந்த பதவிக்கு அருகதை அற்றவன், வெளியே போன விரட்டி விட்டார். அந்த டீயோட அந்த வலியையும் அது உயிருக்கு போராடிட்டு இருக்குங்கிறத உணர முடியல. நீ எப்படி அந்த டீயை குடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறியே, நீ எப்படி மக்களுக்கு நல்லது பண்ணுவ, எந்திரிச்சு வெளியே போன்னு அப்பொழுதே அவரை வெளியே விரட்டி விட்டவர் காமராஜர். அப்போ நமக்கு எப்படி இருக்கணும் உணர்வு, அந்த மாதிரி இருக்கணும். அப்போ அந்த இரக்கம் அப்படிங்கிறது அந்த பதட்டம், ஐயோ அந்த டீ இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்த, அதனால தான் இன்னும் கூட அவருக்கு பெருந்தலைவர் காமராஜ். உலகத்திலேயே அந்த நிலையை, அந்த பட்டத்தை வேறு யாரும் இன்னும் கிடைக்கல, வேறு யாருக்கும் இன்னும் கொடுக்கல உலகத்திலேயே. காமராஜருக்கு மட்டும்தான் அந்த என்ற தொலைநோக்கு பார்வை. ஒரு தடவை மெடிக்கல் கவுன்சிலுக்கு மெடிக்கல் சீட்டுக்கு அப்ளிகேஷன் குவியுது. அவருக்கு ஒரு 20 சீட்டு கோட்டா, முதல்வர் அப்படிங்கிறதுனால அவர் ஒரு 20 பேரை தேர்ந்தெடுக்கலாம். ஒரு 200 அப்ளிகேஷன் கொண்டாந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு எல்லா அதிகாரியும் வெயிட் பண்ணுறாங்க. இவர் எப்படி தான் தேர்ந்தெடுக்கிறாரு பார்க்கலாம். தான் ஊர்க்காரனை போடுறாரா, இல்லை தான் ஜாதிக்காரனை தேர்ந்தெடுக்கிறாரா, எப்படி தான் இவர் தேர்ந்தெடுக்க போகிறாரு அப்படின்னு பார்க்கலான்னு எல்லாரும் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. காமராஜர் கடை அப்ளிகேஷனை பரட்டிகிட்டே இருந்து எடுத்து எப்படி விசிறிக்கிட்டே இருக்கிறார். 20 அப்ளிகேஷன், 10 நிமிஷம் கூட ஆகலை, 20 அப்ளிகேஷன் ரெடி. இந்த இவனுக்கெல்லாம் சீட்டு கொடு அப்படின்ட்டார், இவனுக்கெல்லாம் சீட்டு கொடு அப்படின்ட்டார். இவங்களுக்கு புரியவே இல்லை, என்னடா அது 10 நிமிஷத்துக்குள்ளே 20 அப்ளிகேஷன் எப்படி செலக்ட் பண்ணார். ஏன்னா அவர் அப்படியே பிரித்து பார்த்து எடுத்து போடுறார். எடுத்து பார்த்துட்டு கேட்டான் அதிகாரிகள், ஐயா எந்த அடிப்படையில் நீங்கள் இந்த 20 பேரை தேர்ந்தெடுத்தீங்க? காமராஜர் சொன்னாராம், ஒன்றும் இல்லையா, பெற்றோர் கையொப்பம்னு இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தெல்லாம் எடுத்து பார்த்தேன், அங்கே யாரெல்லாம் கை நாட்டு வச்சிருக்கிறாங்களோ அந்த அப்ளிகேஷன்லாம் எடுத்தேன்னாராம். ஏன்னா கை நாட்டு வச்சிருக்கிற பெற்றோர்கள், அங்கே கல்வி அறிவு இல்லாத பெற்றோர்கள் மகனை அல்லது மகளை, தன்னுடைய புதல்வரை மருத்துவராக்கணும் எண்ணத்துல எவ்வளோ பாடுபட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் கல்வி செழிக்கணும், அதனால் அதை நான் செலக்ட் பண்ணினேன் அப்படின்னார். எப்படி ஒரு சிந்தனை பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கணுங்க. கல்வி எழுத்தறிவித்தவன் இறைவனாவான். அப்போ அந்த தொலைநோக்கு பார்வை, அவர் ஊர்க்காரங்களை தேர்ந்தெடுக்கல, அவர் ஜாதிக்காரங்களை தேர்ந்தெடுக்கல, இல்லை எவன் டொனேஷன் கொடுப்பான்னு தேர்ந்தெடுக்கல. யார் வீட்டில் பெற்றோர் கை நாட்டு வச்சிருக்கிறாங்களோ அந்த அப்ளிகேஷன் தேர்ந்தெடுக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு விஷயம்!
இல்லையா? அதனால் இந்த காமராஜர் அவ்வளவு, அதே மாதிரி தன்னடக்கம், அவரை மாதிரி யாரும் இல்லை. அவர் எப்பயுமே துண்டை வந்து இடது பக்கம் தோளில் தான் போடுறது வழக்கம். ஒரு மாநாட்டில் பேசுகிறாரு, துண்டு வலது பக்கம் இருக்குது. பத்திரிக்கைக்காரங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல, ஏன் வலது பக்கம் துண்டு வச்சு நோண்டி நோண்டி கேட்குறாங்க. நீங்கள் ஏன் இன்றைக்கி வலது பக்கம் துண்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்குறாங்க. இவருக்கு வெறுப்பே வந்துருச்சு. அட ஒன்றும் இல்லையா, சும்மாதாயாங்கிறார். இல்லை இல்லை, ஏதோ காரணம் இருக்கும், சொல்லுங்க. இவர் துண்டை எடுத்தார், சட்டை கிழிஞ்சிருக்கு, வலது பக்கம் சட்டை கிழிஞ்சு போயிருக்கு. இந்த கிழிசலை மறைக்கிறதுக்கு தாயா துண்டை வலது பக்கம் போட்டுக்கிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு முதல்வர் எப்படி இருக்கு பாருங்க. நம்மக்கிட்ட கூட எவ்வளோ துணி வச்சிருக்கிறோம், எத்தனை செட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் மறையும் போது அவர்கிட்ட இருந்த சொத்து எவ்வளோ தெரியுமா? 110 ரூபா. எவ்வளோ? 110 ரூபா. ஒரு பேரா, 2 செட்டு ட்ரெஸ்ஸு, 2 வேட்டி, 2 சட்டை, 2 துண்டு, அவ்வளோதான் அவருடைய மொத்த சொத்து மதிப்பு. அவ்வளோதான். நம்ம அப்துல் கலாம், காமராஜர் அப்போது, இப்போ அப்துல் கலாம், அவர் பிரசிடெண்ட்டாக இருந்துட்டு எல்லாம் முடிஞ்சு, பதவியெல்லாம் முடிஞ்சு வெளியே போகிறார். அவருடைய சூட்கேஸ் எடுத்துகிட்டு வந்து வெளியே வைக்கிறார், 2 பொட்டி. அந்த சூட்கேஸை தண்ணி தெளித்து துடைக்க சொல்கிறார். என்னையா, நல்லா தானே இருக்குது, இந்த பதவி இருந்தது இல்லையா, பிரசிடெண்ட்டுங்கிற பதவி, அதில் இருக்கிற தூசி கூட என் கூட வரக்கூடாதுன்னாராம். இந்த மாளிகையில் இருக்கக்கூடிய தூசு கூட என் கூட வரக்கூடாது, அதை கூட எடுத்து செல்வதற்கு எனக்கு மனம் இல்லை அப்படின்னு அந்த பொட்டியை தொடச்சி எடுத்துக்கிட்டு போனார் நம்மளுடைய அப்துல் கலாம். அப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்த ஒரு மண்ணில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க. அற்புதமான மண் இது. அதுவும் வள்ளல் பெருமான் பிறந்த மண். அவர் பேசிய அந்த மொழி, தமிழ் மொழியோடைய சிறப்பு என்ன? அதுதான் இறைமொழி. இறைவனுக்கு தமிழில் பேசினா தாங்க புரியும். இறைவன் தமிழ் மொழியை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. சங்கராச்சாரியார் சொன்னாராம், சமஸ்கிருதம் தான் உலகத்தின் தாய்மொழி அப்படின்னு அவ்வளோ வாதம் பண்றார் பெருமான். ஆமா, எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்னார் பெருமான். உடனே ஒரு சங்கராச்சாரியாருக்கு ரொம்ப பெருமை, பத்தியா நம்ம மொழிக்கு வந்துட்டாரு அப்படி. வள்ளல் பெருமான், ஆமா, எந்த மாற்று கருத்தும் கிடையாது, தமிழ் எங்கள் தந்தை மொழி அப்படின்னாராம். அவருக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. பெருமான் அப்படிதாங்க, அவங்களையும் எதிர்க்க மாட்டாரு, அவங்களையும் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆனால் நம்மளுடைய பெருமை அப்படி தூக்கி வைப்பார். எந்த மார்க்கத்தையும் வள்ளல் பெருமான் இழிவுபடுத்தவே இல்லை, நம்ம தான் இழிவுபடுத்திட்டு இருக்கிறோம். வள்ளல் பெருமான் அவருடைய மார்க்கத்தை தூக்கி வச்சார். எப்படி? என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் அப்படின்னாரு. அப்போ மற்ற மார்க்கம்லாம் என்ன? ஆனால் அதை எதுவும் குறையே சொல்ல மாட்டார். என்னுடைய மார்க்கம் எப்படிப்பட்டது அப்படிதாங்க. நாம் எப்படிப்பட்டவர்கள், அடுத்தவங்களை குறை சொல்கிறத முதல்ல நம்ம நிறுத்தணும். அடுத்தவங்களை குறை சொல்கிறத நம்மளுடைய பெருமை, சன்மார்க்கத்தின் பெருமை எடுத்து சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சன்மார்க்கத்துக்கு வந்துட போகிறான். மதமாற்றம் என்பது இங்கே அவசியம் இல்லை. சன்மார்க்கத்தின் பெருமையை எடுத்து சொல்ல வேண்டும், அவ்வளோதான். வள்ளலாரின் பெருமையை எடுத்து சொல்ல வேண்டும். தன்னை மதியாதிருத்தல் அப்படின்னா அதுக்கு உதாரணம் யாருன்னா வள்ளல் பெருமான் தான். தன்னை மதியாதிருத்தல், நாயினும் கடையேன் ஈனும் இழிந்தேன் ஆயினும் அருளி அருட்பெரும் ஜோதின்னு பாடுறார். தன்னை எவ்வளவு தாழ்த்தி கொள்ள முடியுமோ அவ்வளவு தாழ்த்தி கொள்ளுகின்றார். நாயினும் கடையேன் ஈனும் இழிந்தேன், என்னங்க அர்த்தம்? அற்புதமான தத்துவத்தை எங்க உள்ள வைக்கிறாரு. நம்ம இந்த ரோட்டில் போகிற நாயை விட கேவலமானவர் வள்ளலார் தன்னை பாடிக்கிட்டாருன்னு சொல்லக்கூடாது. அந்த நாயின் குணம் என்ன? தன்னுடைய தலைவன் எங்கேயாவது வந்தா அது கண்டுபிடிக்குமா இல்லையா? வாழ தப்பு நாட்டம். அப்போ நாயினும் கடையை என்ன சொல்ல வர்றாருன்னா, தன்னுடைய எஜமானனை அந்த நாய் எப்படி கண்டுகொள்ளுகின்றதோ, என்னுடைய எஜமானனை இன்னும் நான் கண்டுகொள்ளவில்லை, இறைவனை இன்னும் நான் பார்த்துக்கவில்லை, இறைவனை நான் இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை, அதனால் நாய் இன்னும் கடையேன்னு பாடினார். அந்த நாய் தன் எஜமானனை தெரிந்து கொண்டு தூரக்கு வரும்போதே வாலாட்டுது. பக்கத்துலலாம் இல்லைங்க, அடுத்த தெருவில் எஜமானன் வந்துட்டா நாய் வாலாட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு குரல் கொடுத்துக்கிட்டே போய் வெளியே நிற்கும். தன்னுடைய எஜமானனை அந்த நாயானது கண்டுகொள்ளுகின்றதே, நான் இன்னும் என்னுடைய தலைவனை கண்டுகொள்ளவில்லையே அப்படிங்கிறதுனால அதை பார்க்குறேன். ஈனும் இழிந்தேன், ஈக்கு மலம்னாலும் லட்டுனாலும் ஒன்று தான், அது அங்கேயும் போகும் இங்கேயும் வரும். அப்போ அந்த பேதம் இல்லாமல் எனக்கு இருக்க தெரியலையே அப்படிங்கிற அந்த காரணத்தை அடிப்படையாக கொண்டு வள்ளல் பெருமான் அந்த பாடலை பாடுகின்றார் இல்லையா? அப்போ இந்த சன்மார்க்கம்னா என்னென்ன பண்ணணும்? ஜீவர்களிடத்திலே தயவு, பிரபஞ்ச போகத்தில் வெறுப்பு. ஒரு பெரிய பணக்காரன், அவன் வீடு பத்திக்கிட்டு எரியுது,
ஐயோ வீடு பற்றிக்கிட்டே இருதேன்னு ஓடி வரான். ஐயோ வீடு பற்றிக்கிட்டே இருதே அப்படின்னு பதட்டமாக சத்தம் போட்டுக்கிட்டே ஓடி வரான். அவங்க பையன், அப்பா இந்த வீடு நம்ம விற்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டுட்டோம் அப்படின்னு. உடனே ஆமாம் இல்லை அப்படின்னு அவர் பதட்டெல்லாம் போயிடுச்சு, அமைதியாக நின்று வேடிக்கை பார்க்குறாரு. வீடு விற்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டுட்டோன்னு பையன் சொன்ன உடனே அந்த வீடு பற்றிக்கிட்டே எரியுதேன்னு அந்த பதட்டெல்லாம் போயிடுச்சு, அமைதின்னு வேடிக்கை பார்க்குறாரு. இன்னொரு பையன் வரான், அப்பா அக்ரிமெண்ட்டு தான் போட்டிருக்கிறோம், இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகலை, அதனால் அக்ரிமெண்ட் எப்போ வேணாலும் கேன்சல் ஆகிடும், நம்ம பிரச்சனையில் தான் இருக்கிறோம். உடனே ஐயோ வீடு பற்றின்னு எரியுதேன்னு கத்துறாரு. அப்போ இது எப்படி சொல்லுது பாருங்கள், என்னது உணர்த்துது? அடுத்தவன் பொருளாக இருந்ததுன்னா பற்றிட்டு எரியும், வேடிக்கை பார்க்கலாம். இப்போ நாட்டில் அதுதான் நடக்குதுங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா இறங்கி ஓடி போய் காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை, உடனே வீடியோ எடுத்துகிட்டு உட்காந்துக்கிறான். எங்கே எது நடந்தாலும் நீங்கள் பாருங்கள், உடனே வீடியோ எடுத்து உடனே ஷேர் பண்ணணும். அவன் அவன் அடிபட்டு கிடக்கிறவனுக்கு என்ன வேணும், அவனுக்கு போய் ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணுவோங்கிற என்ன? அதுதான் இப்போ நடக்குது. அடுத்தவன் உசுருக்கு பக்கத்து வீட்டில் துக்கம் நடந்தால் அது ஒரு செய்தி, பக்கத்து நாட்டில் துக்கம் நடந்தால் அது ஒரு செய்தி, அவ்வளோதான். ஈரானில் குண்டு போடுறாங்க, லெபனானில் அவ்வளோ பிரச்சனை நடக்குது, இஸ்ரேலில் அவ்வளோ பிரச்சனை நடக்குது. நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா நாம் என்ன பண்ணுறோம்? உடனே அரிசி நிறைய வாங்கி வச்சுக்கலாம், பருப்பு நிறைய வாங்கி வச்சுக்கலாம், மளிகை சாமான்லாம் சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு ஓடி போய் நம்ம பொருளெல்லாம் சேர்த்து வாங்கி வச்சுக்கிறோம். அதுதான் நம்மளுடைய நிலைமை. அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறானே, அங்கே ஒரு பதட்டம் நிலவுதே, நாம் ஏதாவது ஒரு வழிபாடு பண்ணுவோம். டெய்லி யாராவது கூட்டு பிரார்த்தனை பண்ணால் கலந்துக்கிறது. ஏன் நம்ம தனித்தனியாக வழிபாடு பண்ண ஆகாதா? அப்போ ஏன் பற்று? இந்த பதி பசு பாசம், அதில் பசுவாகிய நாம் பதியாகி இறைவனை அடைவதற்கு தடை என்ன? பாசம், பற்று. அதனால தான் அந்த பற்றுகளை எல்லாம் விட வேண்டும். பற்றுகள் அனைத்தையும் பற்றற விட்டு அருளம்பல பற்றைய பற்றுமினோ ஏற்றும் இரவீரே. சாகாமல் இருக்கிறதுக்கு 2 அடியில் வள்ளல் பெருமான் வழி சொன்னார். பற்றுகள் அனைத்தையும் பற்றற விட்டு, எல்லா பற்றுகளையும் கொஞ்சம் கூட பாக்கி இல்லாமல் விட்டுட்டு அருளாகி அந்த அம்பலத்தை பற்ற வேண்டும். அதை பிடிச்சோன்னா மரணத்தையே ஜெயிக்கலாம் அப்படிங்கிற அளவு வள்ளல் பெருமான் எடுத்து கொடுக்குறார். 2வது, அப்போ ஜீவர் ஆண்டவர் இடத்துல அன்பு. அப்போ இங்கே நம்ம மற்றவங்கள்ட்ட வைக்கிறதுக்கு பேரில் அன்பு கிடையாது. யாராவது அன்பாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம், பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அன்பு என்பது எப்பொழுது துவங்கும் என்றால் மனம் செயல்படாத நிலையில தான் துவங்கும். மனம் செயல்படுவது எல்லாம் பாசம், பற்று. அன்புன்னா ஆன்மாவின் தொடர்புடையதுக்கு பேர் தான் அன்பு. இப்போ ஆன்மா எப்போ செயல்படும் அப்படின்னா மனம் செயல்படாத நிலையில்தான் ஆன்மா செயல்பட தொடங்கும். அது வரைக்கும் இந்த மனசு தான் நம்மளெல்லாம் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அப்போ மனம் எப்போ செயல்படாது? உரை மனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரசு செய்து ஓங்கும் அருட்பெருஞ்சோதி. இப்போ மனம் செயல்படாத நிலையில், அப்போ ஆண்டவனை நோக்கி நம்ம அந்த ப்ரேயர் பண்ணுறோம், தவம் பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம் அப்படின்னா மனம் எப்போ செயல்படாது அப்படின்னா, எப்போ செயல்படாது? இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் எங்கோவே துன்று மல வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். எல்லாரும் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே ஆடாமல் அசையாமல் உட்காந்துட்டே இருப்போம். அதுக்கு பேர் தான் சும்மா இருக்கிறதா? சும்மா இருக்கிறதுனா என்ன? மனதிலே எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் சும்மா இருக்கிறது. அப்போ தான் சுகம் கிடைக்கும். இப்படியே நீங்கள் சும்மா உட்காந்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, ஒன்றும் இல்லை, எல்லாரையும் கொஞ்ச நேரம் இப்படி கை நீட்டின்னு இருங்கன்னு சொன்னால் எவ்வளோ நேரம் நீட்டின்னு இருப்பீங்க? சும்மா தானே நீட்டிகிட்டு இருக்கிறோம், எதுவும் வெயிட்டு பிடிக்கிறதே இல்லை. கொஞ்ச நேரம் நீட்டி அப்புறமா நீட்டி பாருங்களேன். இல்லை வீட்டுக்கு போய் கை நீட்டி பாருங்கள், கொஞ்ச நேரம் கை நீட்டிக்கோங்க. ஒன்றுமே டம்ளர் கூட, ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் கூட தொட வேணாம், சும்மா கை நீட்டுங்க. கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா என்ன ஆகும்? கை வலிக்க ஆரம்பிக்குமா? கொஞ்சம் கொஞ்சமாக மரத்து போவோம், வலிக்க ஆரம்பிக்கும். எப்படா கையை விடுவோன்னு இருக்கும். ஏங்க, நம்ம கை நம்ம உடம்புலையே தான் இருக்குது, அதில் எந்த விதமான வெயிட்டும் நம்ம கொடுக்கல. ஆனால் கூட அப்போ இந்த சும்மா இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. ஆனால் அந்த சும்மா இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய நிலை. அதனால்தான் வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். உண்மையான சுகம், பேரின்ப பெருவாழ்வு எப்போ கிடைக்கும்னா மனம் அடங்கிய நிலையில தான் பேரின்ப பெருவாழ்வு கிடைக்கும். அது வரைக்கும் இம்மை இன்ப வாழ்வு, மறுமை இன்ப வாழ்வு கிடைக்கும்.
பேரின்பம் எப்போ கிடைக்கும்? சும்மா இருந்தால் மட்டும்தான் பேரின்பம் கிடைக்கும். நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம், இறைவனை கூட தொழ வேணாம், ஜீவகாருண்யம் பண்ண வேணாம், அருட்பா படிக்க வேணாம், அகவல் படிக்க வேணாம், வடலூர் போக வேணாம். என்ன பண்ணணும்? சும்மா இருக்கணும். சும்மா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? மனம் செயல்படாத, இறைவனை கூட நினைக்கக்கூடாது, மனம் செயல்படாத சூன்யமான நிலையில் அப்படி இருந்தால் சுகம் உங்களை தேடி வரும் இல்லையா? அதான் வெளிக்குள் வெளிகடந்து. வெளினா என்ன? சூன்யம். இப்போ இதெல்லாம் வெளிதானே, நம்மளை சுற்றி என்ன இருக்கு? வெளிதான் இருக்கு. அப்போ இந்த வெளியெல்லாம் கடந்து போகணும் அப்படின்னா நம்ம மனதிலே எண்ணங்கள் ஏதும் இல்லாமல் இருந்தால் அந்த சுகம் நம்மை தேடி வரும். அது வரைக்கும் வரக்கூடிய சுகம் எல்லாம் கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலீரே. உகுந்தருணம் உற்றவரும் பெற்றவரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை அன்று. பெருமான் ரொம்ப தெளிவாக எல்லாத்தையும் பாடி கொடுத்துருக்கிறார். அதனால் நம்ம இந்த சும்மா இருக்கக்கூடிய அந்த நிலையை தேடி அதை நோக்கி நாம் பயணப்பட்டோம் அப்படின்னா நம்மை நோக்கி இறைவன் வருவான். எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும்பொழுது எம்ஜிஆரை தேடி ஒருத்தர் வர்றாரு, தன்னுடைய நண்பரை அழைச்சிட்டு வர்றார். அந்த நண்பர் தேனாம்பேட்டையில், இது உண்மை சம்பவம், இதெல்லாம் தேனாம்பேட்டையில் பிளாட்ஃபார்மில் ஒரு பீடா கடை வச்சுட்டு இருக்கிறார். அந்த பீடா கடை நல்லா போய்கிட்டு இருக்குது, நல்ல வருமானம். பக்கத்தில் இருக்கிற கடைக்காரங்கெல்லாம் இவனை எப்படியாவது ஒழிக்கணும், இங்கேருந்து பிளாட்ஃபார்மில் கடை வைக்கக்கூடாது, அதனால் நீ காலி பண்ணிவிடு அப்படின்னு மிரட்டல். இவன் பெரிய பிளாட்ஃபார்ம், அது நான் ஓரமாக தானே வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறான். மரியாதையாக காலி பண்ண, டெய்லி அவனுக்கு டார்ச்சர். ஆமாம், அவனுடைய நண்பர்கிட்ட சொல்ல, நண்பர் எம்ஜிஆர் கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டார். எம்ஜிஆர் கிட்ட வந்தோன்னா எம்ஜிஆருக்கு ஒரு வழக்கம் இருக்குது, யார் வந்தாலும் முதல்ல சாப்பிட வச்சுருவார், அப்புறம் தான் பேசுவார். நேராக எம்ஜிஆர் போய் நீங்கள் பார்க்கவே முடியாது. சாப்பிட்டியா? போய் சாப்பிட்டுட்டு வா. சாப்பிட வச்சார், வந்தாச்சு. என்ன விஷயம் சொல்லுங்கன்றார். நண்பர் சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு பீடா கடை வச்சுருக்கார், பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கிறார், எல்லோரும் அந்த கடையை காலி பண்ண சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. இவருக்கு அது ஒன்று தான் தொழில், வேறு எதுவும் தெரியாது, அதனால் நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். இவர் முதல்வர், எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? பிளாட்ஃபார்மில் கடை வைக்கிறது தப்பு தானே, பிளாட்ஃபார்மில் கடை வைக்கக்கூடாது, தூக்கி இருந்தால் சொல்லணும். இவர் சரி நான் ஏதாவது பண்ணுறேன்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். அதுக்கப்புறமா அவர் செக்ரட்டேரியட் போகிறாரு, வர்றார். தேனாம்பேட்டை வழியாக தான் போகணும் வரணும். தேனாம்பேட்டை வழியாக போகும்போது வரும்போதும் பார்த்துக்கிட்டே போகிறார். இந்த பீடா கடை ஒரு ஓரமாக இருக்குது, யாருக்கும் அதனால் எந்த தொந்தரவும் இல்லை. அவர் பார்த்துக்கிட்டே போகிறார், என்ன பண்ணுறது? பீடா கடை வச்சுக்கோன்னு சொன்னாலும் தப்பு, தூக்கிடுன்னு சொன்னால் அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். என்ன பண்ணுறது? சமயோஜித புத்தி. அவர் திரும்பி ஒரு நாள் செக்ரட்டேரியட்லேருந்து வரும்போது காரை கொஞ்சம் தள்ளியே நிறுத்த சொல்லிட்டார். நிறுத்தி இறங்கி வர்றார். இறங்கி அந்த பீடாக்காரன் தோளில் கை போட்டு, என்ன முருகேசா நல்லா இருக்கியா? பீடா கடைக்காரனுடைய தோளில் கையை போட்டு, முதல்வர், என்ன முருகேசா நல்லா இருக்கியா? பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது? நல்லா போதா? ஏதாவது வேணும்னா தோட்டத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போய் காரில் ஏறி கிளம்பிட்டார். சுற்றி இருக்கிறவங்களும் ஆடி போயிட்டான். மற்ற கடைக்காரெல்லாம், என்னடா அது முதல்வர், அவர் இவன் தோளில் கை போட்டு இவனை விசாரிச்சுட்டு போகிறாருன்னா இவன் சாதாரண ஆளாக இருக்க முடியாது, முதல்வரோட நண்பர் மாதிரி இருக்கிறானே அப்படின்னு அவனை தொந்தரவு பண்ணுறதை அன்னிலேருந்து நிறுத்திட்டாங்க. முடிஞ்சு போச்சா? அப்போ அவனுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டாரு, ரூலையும் மீறல. காலி பண்ணுன்னு சொன்னால் அவன் கஷ்டப்படுவான், காலி பண்ணாதன்னா ரூலை மீறினது ஆகும். இவர் ஒன்றுமே பண்ணலை, அமைதியாக போய் என்னடா முருகேசா நல்லா இருக்கியா, ஏதாவது வேணும்னா தோட்டத்துக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டார். சமயோஜித புத்தி இல்லையா? பெருமாள் அதான் சொல்கிறார், சமயோஜித புத்தி. என்ன பண்ணார்? எவ்வித தந்திரத்திலாவது தண்டனிட்டு சொல்லுவேன், மிரட்டி சொல்லுவேன், பொருளை கொடுத்து வசப்படுத்துவேன், இப்படி எவ்வித தந்திரத்தாலாவது நல் வழிக்கு வர செய்து விடுவேன். நம்ம எல்லாருக்கும் இதுதான் பெருமான் சொல்லி கொடுத்துருக்கிறார். எந்த தந்திரமாவது பண்ணி எல்லாரையும் நல்ல வழிக்கு கூட்டிட்டு வரணும். அதுதான் இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூளுரையாக இருக்க வேண்டும் என்று அற்புதமாக பெருமான் சங்கத்தை துவங்கிய இந்த சித்திரை 1ஆம் தேதியை நாம் மறக்காமல் ஒவ்வொருவரிடம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அருளாளர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.